வணக்கம். நான் உங்க டாக்டர் கேஷா. இன்னைக்கு நம்ம குழந்தையின்மை டாபிக் பத்தி பார்க்க போறோம். அதாவது ஃபீமேலுக்கு வரக்கூடிய இன்ஃபர்டிலிட்டி என்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபீமேலோட பிரெக்னன்சி நார்மல் பிசியாலஜி ப்ராசஸ் பார்க்க போறோம். ஃபீமேலுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு யூட்ரஸ், அதாவது ஒரு கர்ப்பப்பை இருக்குங்க, 2 ஓவரி இருக்கும், சினப்பைன்னு சொல்லுவோம். அது ரெண்டையும் அட்டாச் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபலபியன் டியூப், கருக்குழாய்கள் 2 இருக்கும். இதுதான் நார்மல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரெயின்ல இருந்து அங்குள்ள பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து 2 ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் ஃபீமேல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லூட்டினைசிங் ஹார்மோன். ஃபர்ஸ்ட் டே மென்சஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் நமக்கு பீக்கா இருக்கும். இது வந்து ஓவரியில உள்ள ஃபாலிகுல்ஸ் வந்து மெச்சூர் ஆகிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு அந்த ஃபாலிகுலோட மெச்சூரேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 to 2 மில்லிமீட்டர் இருக்கும். அதே வந்து அந்த 14th டே கிட்ட, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மென்சஸ்லேருந்து 14th டே கிட்ட நமக்கு அந்த ஃபாலிகுலர் மெச்சூரேஷன் எது வரைக்கும் ரீச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 மில்லிமீட்டர். அப்போ தான் நமக்கு ஒரு ஃபாலிகுலர், அதாவது கருமுட்டை ரப்சர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஓவிலேஷன் நடக்கிறதுக்கு நமக்கு லூட்டினைசிங் ஹார்மோன் வேணுங்க. லூட்டினைசிங் ஹார்மோனோட லெவல் பீக் ஆகும்போது தான் நமக்கு ஓவிலேஷன் ப்ராசஸ் நடக்கும், கருமுட்டை ரப்சர் ஆகும். இந்த கருமுட்டை ரப்சர் ஆகி 35 ஹவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு லூட்டினைசிங் ஹார்மோனோட லெவல் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த எக் வந்து எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா ஃபலபியன் டியூப் எண்டில் போய் நிற்குங்க. அந்த டைம்ல இன்டர்கோர்ஸ் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா வஜனால டெபாசிட் ஆகிருக்க ஸ்பெர்ம் வந்து சர்விக்ஸ் வழியா, அதாவது கர்ப்பப்பை வாயிலாக போய் யூட்ரஸ்குள்ள போய் யூட்ரஸ்ல இருந்து ஃபலபியன் டியூப் போய் அங்க உள்ள எக்கோட சேரும் போது நமக்கு கரு ஃபார்ம் ஆகுங்க. இந்த கரு பார்த்தீங்கன்னா ஃபலபியன் டியூப்ல இருந்து 5 to 7 days டிராவல் ஆகி யூட்ரஸ்ல உள்ள லைனிங், அதாவது எண்டோமெட்ரியம் சொல்லுவோம், அதுல போய் அட்டாச் ஆகி வளர ஆரம்பிக்குங்க. இதுதான் நார்மல் நமக்கு பிரெக்னன்சியோட பிசியாலஜி ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல அதாவது யூட்ரஸோட ஸ்ட்ரக்சர் ஏதாச்சும் அப்நார்மாலிட்டிஸ் இருந்தாலோ, இல்லாட்டி 2 யூட்ரஸ் பிறக்கும் போதுலேயே சில பேருக்கு இருக்கும், இல்லை யூட்ரஸ் இல்லாமல் இருக்கும், இல்லாட்டி ஹார்மோன் ப்ரொடக்ஷன் ஏதாச்சும் அப்நார்மாலிட்டிஸ் இருந்தாலும் நமக்கு இன்ஃபர்டிலிட்டி வர காரணங்க. ஃபர்ஸ்ட் மெயின் காரணம் இன்ஃபர்டிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸுங்க. இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால நிறைய ஃபீமேல்ஸ்க்கு வந்து சைக்கிள்ஸ் இர்ரெகுலராக இருக்கும். அதனால ஓவிலேஷன் நமக்கு டிலே ஆக ஆரம்பிக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ் கண்டிஷன்ஸ், அதாவது நீர்க்கட்டி கண்டிஷன்ஸ்ல இந்த மாதிரி வரலாம். நெக்ஸ்ட் வந்து எண்டோக்ரைன் ஹார்மோன் ஃபங்க்ஷன் டிஸ்டர்பன்ஸ் ஆயிருந்தா, அதாவது தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு குழந்தையின்மை வர காரணமா இருக்கும். ப்ரொலாக்டின் லெவல்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் போது காரணமா இருக்கும். நெக்ஸ்ட் ஓல்டேஜ் பீப்புளுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். நெக்ஸ்ட் ரொம்ப வெயிட்டா இருக்கவங்க, ஓவர் வெயிட்டா இருக்கவங்களுக்கு இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ், அதாவது பார்க்கறதுக்கு பிசிக்கலா நார்மலா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன்ல ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். இது ஒரு மெயின் காரணங்க. நெக்ஸ்ட் இம்யூனிட்டி லோவா இருந்தாலும், அதாவது பிரெக்னென்ட் ஆவாங்க ஆனா அபார்ஷன் ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓவரிஸ் செக் பண்ணணும், ஓவரிஸோட சைஸ் நார்மலா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஓவரிஸ்ல வந்து நீர்க்கட்டி வரலாம், அது ஒரு காரணமா இருக்கும். இல்லை கிளியர் சிஸ்ட் வரலாம், இல்லை சாக்லேட் சிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு குழந்தையின்மை ஒரு காரணமா வரலாம். நெக்ஸ்ட் அந்த ஓவிலேஷன் டைம்ல பார்த்தீங்கன்னா ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன் டெஸ்ட் நமக்கு பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஃபாலிகுல், அதாவது கருமுட்டையோட தரத்தையும் சரி எண்ணிக்கையும் சரி பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஒன் ஆஃப் த டெஸ்ட்டுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஓவரிஸ் செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா ஃபலபியன் டியூப் பார்க்கணும். இந்த ஃபலபியன் டியூப்ல ஹைட்ரோசால்பிங்ஸ் வரலாம், அதாவது நீர் கோர்த்திருக்கலாம், இல்லைன்னா ஃபலபியன் டியூப் ஓப்பனாகவே இருக்கலாம். இதெல்லாம் ஒரு காரணங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்விக்ஸ் செக் பண்ணணும். சர்விக்ஸ் வந்து அதுல வந்து மியூக்கஸ் செக்ரேஷன் இருக்கும். அந்த மியூக்கஸ் செக்ரேஷன் வந்து நமக்கு ஓவிலேஷன் டைம்ல ஸ்பெர்ம் உள்ள என்டர் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதோட கன்சிஸ்டன்சி திக்கா இருந்தாலும் நமக்கு ஸ்பெர்ம் உள்ள என்டர் ஆகாதுங்க. அதனால அதையும் நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ். யூட்ரஸ் வந்து நார்மல் சைஸ், ஸ்ட்ரக்சர், ஷேப் எல்லாம் நார்மலா இருக்கான்னு பார்க்கணுங்க. அது போக நமக்கு அதுல ஏதாச்சும் ஃபைப்ராய்டு இருக்கா, பாலிப் இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணணும். இதுக்கு என்னென்ன டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் டெஸ்ட் எடுக்கலாம், லூட்டினைசிங் ஹார்மோன். நெக்ஸ்ட் தைராய்டு செக் பண்ணிக்கோங்க, ப்ரொலாக்டின் செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கேன் மூலியமா, அதாவது அப்டாமன் ஸ்கேன் எடுத்துக்கோங்க, யூஎஸ்டி ஸ்கேன். இது மூலியமா
உங்களுக்கு வந்து யூட்ரஸ், fallopian tube, ஓவரி இது எல்லாமே உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. அதுல சைஸ், ஷேப் எல்லாமே நார்மலா இருக்கான்னு. நெக்ஸ்ட் ஆண்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட். இது எதுக்கு எடுப்பாங்கன்னா நம்மளோட ஃபாலிக்கிளோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக எடுப்பாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து இன்ஃபர்டிலிட்டி இன்வெஸ்டிகேஷனுங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருந்து உங்களுக்கு பிரெக்னென்ட் ஆக முடியாட்டி இல்லாட்டி எதுவுமே இல்லை, ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸும் இல்லை, சைஸ் நார்மலா இருக்கு, எனக்கு எந்த ஒரு நீர் கட்டி எதுவுமே இல்லை, ஆனாலும் என்னால கன்சீவ் ஆக முடியலன்னா ஹோமியோபதி ட்ரை பாருங்க. ஹோமியோபதியில நல்ல இன்ஃபர்டிலிட்டிக்கு நல்ல ஸ்கோப் இருக்குதுங்க. நம்ம HK ஹோமியோபதி கிளினிக்ல பாத்தீங்கன்னா நாங்க கொடுக்குற பிரெஸ்கிரிப்ஷன் மூலியமா நல்ல சக்சஸும் இருக்குங்க. மேலும் இதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. நன்றி.